ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பண்ண போகிறாங்க. சப்பாத்தியும் கத்திரிக்காய் மசியலும் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் மசியல் வந்து சப்பாத்திக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிடலாங்க. கத்திரிக்காய் மசியலுக்கு கத்திரிக்காய் வாங்கியிருக்காங்க. அந்த கத்திரிக்காய் கிடைச்சாச்சுனாலே நான் மசியல் பண்ணிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் வந்து. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராகிட்டு கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறாங்க. கத்திரிக்காய் மசியல் இன்னைக்கு சப்பாத்திக்கு பண்ண போகிறேன். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நான் அடிக்கடி பண்ணுவேன். சப்பாத்திக்கு இன்னைக்கு தான் பண்ணுதேன். சிலவங்க வந்து கிரேவி தான் சாப்பிடுவாங்கங்க, பொரியல் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் எந்த பொரியல்னாலும் வச்சு சாப்பிடுவோம். பாவைக்காய் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பொரியல், அவரைக்காய் பொரியல், எந்த பொரியல்னாலும் சரி, பீட்ரூட் பொரியல் எதுனாலும் வச்சு சாப்பிடுவோங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிடுங்க நீங்களும். கிரேவி பண்ணதோட பொரியல்லாம் பண்ணி சாப்பிடுங்க. எல்லா காயும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இன்னைக்கு கத்திரிக்காய் மசியல் பண்ண போகிறேன். இந்த கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா நம்ம மசியல் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து. இன்னைக்கு நான் சப்பாத்திக்கு பண்ண போகிறேன். எல்லாமே முழுசாக போட்டு வேக வைக்க போகிறாங்க. தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாமே முழுசாக போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி பழத்துலேருந்து மூட்டை கட் பண்ணிவிட்டு போடணுங்க. மூட்டையோட சாப்பிடக்கூடாது, கல்லடப்பு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் தக்காளி பழத்தில் மூட்டை கட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா. கத்திரிக்காயிலே இந்த மூட்டை கட் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா நம்ம மசியல் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்ல சொத்து இல்லாத கத்திரிக்காவாக எடுத்துருக்கேன். அதனால் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மூட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கத்திரிக்காய் குக்கரில் வைக்கிறனால சீக்கிரம் அவிஞ்சிரும் நமக்கு. சொத்தியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறக்கிட்டு வந்தாங்க. இது ஒரு 5 விசில் 6 விசில் விடணுங்க. முழுசாக போட்டுக்கனால ஒரு 5 விசில் 6 விசில் விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக அவிஞ்சிரும். அப்புறமா நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் எல்லாமே முழுசாக போட்டாச்சு. இதில் வந்து மற்ற பொருட்களும் ஆட் பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகாங்க, அப்புறமா 2 உருளைக்கிழங்கு, அதுவும் முழுசாக போட போகிறேன். அப்புறமா பூண்டு, ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயங்க, பெரிய வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு முழு வெங்காயம், பெரிய வெங்காயம், இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் வைக்கணுங்க, ரொம்ப வைக்கக்கூடாது. ரொம்ப வச்சிங்கன்னா மசியல் பண்ண முடியாது. தண்ணி வடிகட்டி தான் மசியல் பண்ணணும். அதனால் கொஞ்சோண்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூளுங்க. பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறதோட இந்த மாதிரி கத்திரிக்காய் மசியல் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மஞ்சள்தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதை குக்கரில் வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காய் வேக நேரத்தில் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையதுக்கு ஒரு அகலமான பேசன் எடுத்துருக்கேன். அகலமான பேசன் எடுத்திங்கன்னா பிசைகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக பிசைஞ்சிடலாங்க. அல்லாட்டா ரொம்ப லேட்டாகும். குட்டி பாத்திரத்தில் போட்டிங்கன்னா. இது வந்து முடக்காத்தாங்க. முடக்காத்தானை வந்து சூப் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதெல்லாம் மருத்துவ குணம் இருக்குங்க. அதில் வந்து முடக்காத்தான், கால் கை வலிலாம் இருந்ததுன்னா நல்லா கேட்கும். முடக்காத்தான் கிடச்சிச்சின்னா அரைச்சி சாப்பிட்லாங்க. தேங்காய் போட்டு நம்ம இலையை மட்டும் போட்டு அரைச்சி சாப்பிட்லாம். கொஞ்சம் வலுவழுப்பு தனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பச்சையாக சாப்பிட்டோம்னா. அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி சாப்பிடுங்க. சூப் போட்டு குடிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி,
வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து அதில் போட்டு நம்ம அவிச்சு குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட் தெரியாதுங்க. அவிச்சு அரைச்சி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அவிச்சு குடிங்க. எனக்கு இந்த ஜாயிண்ட் பெயின் ரொம்ப இருக்குது கையில் வந்து. அதனால இந்த முடக்காத்தானை வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் ஏரிக்கரையிலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க. இதை சூப்பு போடணுங்க. கை கால் வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப் போட்டு சாப்பிடுங்க. இப்போ மாவை பிசைஞ்சிக்கிடலாம். மாவு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடாமலும் பிசையலாங்க. மகாராஷ்டிரலாம் உப்பே போட மாட்டாங்க சப்பாத்திக்கு. கிரேவியில் தான், பொரியலில் தான் உப்பு போடுவாங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரமா இருந்ததுன்னா சட்டுன்னு பிசைஞ்சிடலாங்க. சிலவங்க வந்து கறி தாளிக்க கடாயில் இல்லை சின்ன பவுலில் போட்டு பிசைவாங்க. அது ரொம்ப லேட்டாகும். இது 2 சுற்று சுற்றினோன்னா சரி மாவு பிசைஞ்சிருங்க. நல்லா டெய்லி சப்பாத்தி போடுவேன் கும்பலில் இருக்கும்போது. இப்போ சப்பாத்தியை குறைச்சாச்சு. பல்லு போயிட்டுன்னா சவைக்கிறது கஷ்டமாயிருங்க. அதனால் ஜாஸ்தி போடுறது கிடையாது, எப்பமாச்சு போடுறது. அவ்வளோதாங்க, பிசைஞ்சாச்சுங்க. 1 2மா பிசைஞ்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிருங்க. பிசைஞ்சிங்கன்னா சாப்பிட்டா நல்லா வருங்க. எவ்வளோ ஈஸி பாருங்க பிசைறது. எண்ணெய் எதுவும் ஊற்றலைன்னா நான் தேய்க்கும் போது சமோசா மாதிரி மடக்குவாங்க. அப்போ ரேசாக எண்ணெய் தடவுவேன். ஜாஸ்தி எண்ணெய் எடுக்கக்கூடாது. அதனால் பிசையும் போது எண்ணெய் ஊற்றாதீங்க. தேய்க்கும் போது நம்ம சமோசா மாதிரி மடக்குனோம்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவுனீங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வருங்க. சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா வரும். சிலவங்களுக்கு வந்து சப்பாத்தி ஹார்டாகவே வரும். ஹார்டாக வராமல் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. மாவு பிசைஞ்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே இது ஊறிடும். அப்புறம் மட்டும் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாங்க. குக்கர் வந்து விசில் அடிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மசிச்சு எடுத்துக்கணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குக்கரில் நல்ல ஏர் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. எவ்வளோ புட்டாக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்கு பாருங்க. நல்லா கத்திரிக்காயோட தோலெல்லாம் அப்படியே வந்துருச்சு. நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டா அப்படியே போட்டு மசிச்சுக்கலாங்க. நல்லா கூட போயிட்டு தக்காளி தோல், கத்திரிக்காய் தோல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பஞ்சா இருக்குங்க. நீங்கள் தோலை எடுக்கணுன்னே அவசியம் இல்லை, அப்படியே போட்டு மசிச்சிடலாம். இந்த மாதிரி கீரை மத்து இருந்ததுன்னா கீரை மத்தை வச்சு கடைஞ்சிக்கோங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு இருந்ததுன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிற மேக்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா கூலாக வந்துருச்சுங்க. ரொம்ப மசிக்க கூடாது, கொஞ்சம் திட்டு திட்டா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. நல்லா மசிச்சாச்சு. இதில் வந்து சாம்பார் பொடி போட போகிறேங்க. நான் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உப்புங்க, தண்ணி கம்மியாக வச்சனால நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நிறைய வச்சிங்கன்னா அவ்வளோ இருத்து எடுக்கணும், நல்லா வேகாதுங்க. அதனால் தண்ணி கம்மியாக வச்சு அவிங்க, உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோங்க. எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. 10 சப்பாத்தி கூட கொடுத்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டாட்டு கத்திரிக்காய் மசியல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிக்கும் போது போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. எல்லாம் கழுவி தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சப்பாத்தி வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கிறது கொஞ்சம் நேரம் கொதிச்ச அப்புறம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சாம்பார் பொடியோட பச்சை வடை போதிலையும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு விடணுங்க. இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க. நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் மாவு எடுத்துக்கணும் உருண்டை. சிலவங்க வந்து குட்டி குட்டியாக போடுவாங்க, சிலவங்க வந்து பெருசு பெருசாக போடுவாங்க. நான் கொஞ்சம் மீடியமாக தான் போடுவேன். பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக பிசைக்கணும், சப்பாத்திக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்துன்னா நல்ல உப்பி வரும் மாவு. வந்து பூரிக்கு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக பிசைச்சிக்கோங்க, அப்படி தான் தேய்க்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எண்ணெய் குடிக்காது. நைட்டே சப்பாத்தி போட்டு வச்சுருவாங்கங்க. போட்டு வச்சு காலையில் பாஜி மட்டும் பண்ணுவாங்க. பாஜியை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்மள மாதிரி சாப்பிட்டாலாம் போட்டு உடனே பண்ணி உடனே சாப்பிட மாட்டாங்க. அது போட்டு மூடி வச்சுருவாங்க, ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவாங்க. அது பாட்டுக்கு இருக்கும். காலையில் எழுந்துச்சி அது பாஜி பண்ணுவாங்க, பண்ணி சாப்பிட்டு அந்தளவு கிளம்பிடுவாங்க வேலைக்கு. நம்மள மாதிரி காலையிலே உடனே போட்டு சாப்பிட மாட்டாங்க. சோளம் ரொட்டி, அரிசி மாவு ரொட்டி இதுதான் போடுவாங்க அவங்க ஜாஸ்தி. கோதுமை ரொட்டி எப்போமாச்சும் போடுவாங்க. இப்போ மாவு வந்து உருட்டி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு தேய்க்கிறதுக்கு உரத்தில் மாவு தட்டிக்கலாம். கத்திரிக்காய் மசியலும் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம தாளசம் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. குக்கரை கீழே இறக்கிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கியும் கடையில் போட்டு அவிச்சும் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே கத்திரிக்காய் மசியில் வந்து டேஸ்ட் இருக்குங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணியாச்சு. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புங்க எல்லாம் போடணும், அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாயில் கடி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகா 2 மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தடங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சப்பாத்தி தவாவை வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் மசிலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
சூப்பரான கத்திரிக்காய் மசியல் ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் மசியல் வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு பண்ணணும். சப்பாத்தி தவாவை அடுப்பில் வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போ சப்பாத்தி தவா அடுப்பில் வச்சாலும் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடணும். எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா பிடிக்காதுங்க. அடியில் லேசாக தேய்ச்சி விட்டா போகிறோம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ சப்பாத்தி தேய்க்க போகிறேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் தான் தேய்க்க போகிறேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நான். அதில் என்ன சப்பாத்தி கடையில் தேய்க்கணுன்னா சப்பாத்தி கடையில் தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு உண்டை மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் ரெசப் பிரட்டி விடணும். அதில் எண்ணெயில் தடவி விடணும். தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ஒட்டாது. இதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிடணும். லைட்டாக ஊற்றினா போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். சமோசா மாதிரி மடக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே வளைஞ்சி போகும். அதனால் ஒன்றும் இல்லை, நமக்கு சப்பாத்தி சாப்பிட்டா இருந்தால் போதும். தேய்ச்சாச்சு. நம்ம போட்டு விடலாம் தோசை தவாவில். சப்பாத்தி தவா வந்து நல்லா காஞ்சிருச்சு. சப்பாத்தி ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இன்னொன்று தேய்ச்சிக்கிடலாம். அதை அடுப்பில் போட்டு நம்ம உடனே தேய்க்க ஆரம்பித்தோம்னா அடுப்பு பக்கத்தில் நின்று பெரட்டி பெரட்டி போட்டுட்டு நம்ம தேய்ச்சியும் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறது. சப்பாத்தி நல்லா உப்பி வருங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி உப்புது பாருங்க. நல்லா அடுக்கடுக்காகவும் வரும். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு போடணும். ஸ்லோவாக வச்சு போட்டிங்கன்னா மொத்து மொத்துன்னு வருங்க சப்பாத்தி. ஃபாஸ்ட்டாக வச்சு போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டாட்டு நல்லா அழகாக வரும். அதுக்காண்டி ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா உப்பி வர அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துடணும். இப்படி தான் நான் சப்பாத்தி போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்படி உப்பி வருது பாருங்கள். அடுப்பை ஸ்லோவாக வச்சு போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக வரும். அதே மாதிரி ஸ்பீடாக வச்சாலும் கறி போகும். உடனே திருப்பி போடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு அழகாக வரும். சப்பாத்தியோட ரகசியம் இதுதான். எனக்கு சாப்பிட்டா வர மாட்டேக்குன்னு சொல்லுதீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஈஸியாக கிடைக்குங்க உங்களுக்கு. எண்ணெயெல்லாம் நான் கோரி ஊற்றவும் மாட்டேன். லேசாக அந்த சமோசா மாதிரி மடக்கிறதுல கொஞ்சோண்டு தடவி விடுவாங்க. நம்ம லேயர் வந்து நல்லா அழகாக அடுக்கடுக்காக வரும் சப்பாத்தியில் வந்து. போட தெரியாதவங்களாம் இந்த மாதிரி தோசை தவா கரண்டி வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் புரோட்டா மாதிரி தட்டி எடுக்கணுன்னாலும் எடுக்கலாங்க. புரோட்டா மாதிரி தட்டி எடுத்தேன்னாலும் இந்த மாதிரி கீழே போட்டுட்டு தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு
நம்ம இப்படி தட்டிக்கிடணும். இப்படி தட்டினாலும் உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராட்டு அடுக்கடுக்காக வருங்க. பார்த்தீங்களா? லேயர் வந்து நல்லா வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. ஒரு கையிலே அமுக்கிடலாங்க சப்பாத்தி வந்து. அவ்வளோ சாஃப்டாக பஜ்ஜி மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் மசியல் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சப்பாத்தி சூப்பராக பண்ணியாச்சுங்க. நல்லா சாப்பிட்டாட்டு கத்திரிக்காய் மசியல் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு விடுதேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.